மக்களே, வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடியோக்குள்ளே போமா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்குள்ளே மானிட்டைசேஷன் வாங்குறது எப்படி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இக்கு வச்சு தான் நான் சொல்லுவேன். சரி, அதுக்கு முன்னாடி நீங்களும் யூடியூப் சேனலில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் சேரும். இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். பெய்டு சர்வீஸ் மட்டும்தாங்க, பணம் வாங்கிக்கிட்டு தான் சொல்லித்தரேன். என்னுடைய தேவைகளுக்காக, என் குடும்பத்தோடைய தேவைகளுக்காக நான் ஃப்ரீயாக கற்றுத்தரல. இன்றைக்கி அதை பற்றி தான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். வாங்க, புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே என்கிட்ட கற்றுக்க வர்றவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்களோ அதை உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் இதை சொல்கிறேன். இப்படிலாம் கூட தப்பு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஷார்ட்ஸ் மூலிமா மானிட்டேஷன் வாங்கியிருக்காங்க. ஷார்ட்ஸ் மூலிமா மானிட்டேஷன் வாங்கினா இப்படி ஒரு பிரச்சனை வருமாங்கிறது எனக்கே இப்போ தான் தெரிஞ்சு போச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸ் மூலிமா 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வச்சு ஒரு சேனல் மானிட்டேஷன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மானிட்டேஷன் வாங்கிட்டாங்க. அவங்க மானிட்டேஷன் வாங்கி ஒரு 3 சம்பளமும் வாங்கி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்திருக்கு. எனக்கு என்கிட்ட கற்றுக்க வரக்கூடியவங்க ஒரு சில பிரச்சனைகளால் வரும்போது, இது மூலியமாக வர பிரச்சனைகளை நான் உங்களுக்கு சொல்கிறதுனால நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். பாவம், அவங்க பட்ட கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஷார்ட்ஸ் மூலிமா மானிட்டேஷன் வாங்க நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அக்கா மானிட்டேஷன் வாங்கிட்டாங்க. வாங்கி 3 சம்பளமும் வாங்கிட்டாங்க. வாங்கினது அப்புறம் அவங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்திருக்கு. ரீயூஸ்டு கண்டென்ட் வரல, ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரைக்கு வந்ததுனால என்னாச்சு, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் இந்த மாதிரிலாம் வந்தால் மானிட்டேஷன் அவங்களுக்கு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. 3 மாதம் சஸ்பெண்டில் இருக்குது. இந்த 3 மாதத்துக்கு அவங்களுக்கு அவங்க சேனலில் எந்த விதமான காசும் வராது. சரி, அவங்களுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனால மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 3 மாதம் முடிஞ்சிருச்சு. அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரலங்க. கிணத்த காணமே. பாவம், என்ன செய்கிறது, எனக்கு மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அவங்க என்கிட்ட டவுட்டு கேட்க வர்றாங்க. அப்ளை பண்ணுற ஆப்ஷன் அந்த டேட்டு முடிஞ்சுமே அவங்களுக்கு வரலை. ஏன் வரலை அப்படின்ற காரணம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஷாக்காயிருவீங்க. ஏன்னா அவங்க வாங்கினது மானிட்டேஷன் ஷார்ட்ஸ் வியூஸ் 10 மில்லியனை வச்சு மானிட்டேஷன் வாங்கியிருக்காங்க. எப்பயுமே மானிட்டேஷன் பண்ணுறதுக்கான அங்கே காலக்கெடுகள்னு ஒன்று இருக்கும். ஷார்ட்ஸுக்கு 10 மில்லியன் வாங்குறதுக்கு 90 நாள் மட்டும்தான் டைம். அதே இது 4000 வாட்சவருக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் டைம். இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் மானிட்டேஷன் அந்த 3 மாதம் அந்த இடைவெளி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சேனல் சஸ்பெண்ட் ஆகிருந்துச்சுல அந்த 3 மாதம். சஸ்பெண்டுங்கிறது வேறு, ரீஅப்ளை பண்ணுறதுக்கான அந்த காலக்கெடு கொடுப்பாங்க. இந்த 90 நாளைக்குள்ளே உங்கள் சேனல் பணத்துக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு. இந்த 3 மாதத்தில் அவங்களுடைய ஷார்ட்ஸ் வியூஸு 10 மில்லியன்லேருந்து 5 மில்லியனாக குறைஞ்சிருச்சு. குறைஞ்சதுனால என்னாச்சு, அவங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுற ஆப்ஷனே வரல. ஏன்னா அவங்க பணம் வாங்கணுன்னா ரீஅப்ளை பண்ணணும்னா அங்கே குவாலிஃபைடு ஆகிருக்கணும். அந்த 10 மில்லியன் அங்கே 5 மில்லியன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 3 மாதத்தில் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஷார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஷார்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இதே நிலைமை தான் உங்களுக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் போராடிக்கிட்டே இருக்கணும் இந்த ஷார்ட்ஸுக்கு. அதே இது நீங்கள் லாங் வீடியோ வச்சு நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது 1 வருஷம் டைம். மானிட்டேஷன் ஆனாலும் உங்கள் சேனல் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால சஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 மாதத்தில் ஒன்றும் உங்கள் லாங் வீடியோவில் அந்த 4000 வாட்ஸ்அவரில் எந்த ஒரு விதமான மாற்றமும் வராது. ஏன்னா அங்கே 1 வருஷம் டைம் இருக்குது. அப்போ அந்த லாஸ்ட்டு 3 மாதம் என்ன வாட்ஸ்அவர் இருந்துச்சோ அது மட்டும்தான் குறைஞ்சிருக்கும். அப்போ இது புலிவால் பிடிச்ச கதை தான் யூடியூப்பு. ஷார்ட்ஸ் மூலியமாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் வரும். சப்ஸ்கிரைபரை வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. யூடியூப்பில் பணம் வாங்க 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும். ஆனால் இன்னும் நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைபர் வேணும்ன்ட்டு இந்த ஷார்ட்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ.
தயவு செஞ்சு ஷார்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுடைய நிலைமை இதுதான். ஃபஸ்ட்டு என்ன வேணும்? யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆகணும்னா 4000 வாட்ச் ஹவர் இல்லை 10 மில்லியன், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. நிறைய பேருக்கு இன்னும் அதுவே தெரில. அப்போ எக்கா நாங்கள் அந்த 4000 வாட்ச் ஹவரும் கொண்டு வரணும், ஷார்ட்ஸ் மில்லியன் வியூஸும் கொண்டுட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. 3 ஆப்ஷன் இருக்கும். 1000 வாட்ச் ஹவர், 1000 சப்ஸ்கிரைபர், அடுத்து 1 or 2, அந்த ரெண்டில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஆர் அல்லது கீழே இந்த ஆப்ஷன் வந்திருக்கும். அதை யாருமே படிக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரே வீடியோவில் லக் இருந்தால் லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரே வீடியோவில் கூட ஹிட் ஆகி மானிட்டேஷன் வாங்கிடலாம். ஷார்ட்ஸ் அப்படி கிடையாது. ஒரு வியூஸ் போகுது, ஒரு ஷார்ட்ஸ் ஒரு 10 மில்லியன் போகுதுன்னா அந்த 10 மில்லியனும் அப்படியே ஆட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆட் ஆகாது. எப்படி 4000 வாட்ச் ஒரு வீடியோ வந்து 8 நிமிஷம் போடுறீங்க, அந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 100 பேர் பார்த்தா 8x8 அப்போ 80 மணி நேரம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது அப்படி வராது. 800 மணி நேரம் வருமா அந்த மாதிரி நீங்கள் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க முடியாது. இங்கே வந்து வியூ டூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாங் வீடியோவில். வியூ டூரேஷன்னா என்ன? நீங்கள் ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா அந்த இப்போ நான் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்களா? கற்றுக்கணுங்கிறவங்க ஃபுல்லாக பார்ப்பாங்க. அது என்னமோ அப்படின்ட்டு தள்ளி விட்டு போகிறவங்க என்ன செய்வாங்க? தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஒரு நிமிஷத்தில் தள்ளி விட்டு போயிடுறாங்கன்னா அதுதான் வியூ டூரேஷன். இப்போ இந்த வீடியோட மதிப்பு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு வரும். அப்போ அந்த 3 நிமிஷம் 10 நிமிஷம் நான் வீடியோ போடுறேன்னா வியூ டூரேஷன் 3 நிமிஷம் தான் காட்டும். அப்போ அந்த 3 நிமிஷத்துக்குள்ள வாட்சிங் ஹவர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். இப்படி தான் வாட்சிங் ஹவர்ஸ் ஆட் ஆகும். அதே மாதிரி தான் ஷார்ட்ஸ் வியூஸும் எங்கேஜ்டு வியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஷார்ட்ஸ் ஓடுதுன்னா அந்த ஷார்ட்ஸ் வந்து 10 மில்லியன் பேருக்கு, சரி 10 மில்லியன் இதுக்கு 1 மில்லியன் ஒரு ஷார்ட்ஸ் பேருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து ஆட் ஆகுறது 80 லட்சம் 90 லட்சம் தான் ஆட் ஆகுது. அப்போ ஏன் அந்த உள்ள ஒரு வியூஸ் கட்டுது, வெளியில் இவ்வளோ தான் கட்டுது ஏன்னு கேட்பாங்க நிறைய பேர். அதுக்கு காரணம் எங்கேஜ்டு வியூஸ். ஒரு ஐடியிலேருந்து ஒரு 10 வாட்டி 15 வாட்டி 20 வாட்டி ஒருத்தர் பார்க்கும்போது அந்த மதிப்பு வந்து கழிக்கப்படுகிறது. இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறேன், அந்த ஷார்ட்ஸ் 1 மில்லியன் பேருக்கு, நானே ஒரு 10 வாட்டி பார்க்குறேன் அப்படின்னா நானே 10 வாட்டி பார்த்தா அந்த வியூஸ் கணக்கில் எடுக்காது. என் ஐடியிலேருந்து ஒரு 2 வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மீறி நான் பார்க்கும்போது அது ஃபேக் வியூஸ்ன்ட்டு எங்கேஜ்டு வியூஸ்லேருந்து கழிச்சிருவாங்க. இப்படி தான் வச்சு வியூஸ் எல்லாம் கழிக்கிறது கூட்டுறது இந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி வாட்சிங் ஹவர்ஸ் வந்து எங்களுக்கு ஏன் ஆட் ஆகலை, வீடியோ நல்லா போகுது ஆனால் ஆட் ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டா மட்டும்தான் ஸ்லோவாக ஆட் ஆகும். அதே மாதிரி யூடியூப் ஸ்டூடியோவில் ஃப்ரண்ட் பேஜில் வாட்சிங் ஹவர்ஸ்னு இருக்கும். அதில் ஷார்ட்ஸோடைய வியூஸும் லாங் வீடியோவுடைய வாட்ச் ஹவர்ஸ் ரெண்டும் சேர்ந்து காட்டும். அந்த இடத்துல வாட்சிங் ஹவர்ஸை பார்க்கக்கூடாது. 4000 எங்களுக்கு 8000 வந்துருச்சு, இன்னும் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண வரலன்னு வருவாங்க. இங்கே எங்களுக்கு 4000 வந்துருச்சு, மானிட்டேஷன் அப்ளை பண்ணி கொடுங்கம்பாங்க. சேனல் ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு பணம் வாங்கணும், பேங்கை ஆட் பண்ணி கொடுங்கம்பாங்க. யூடியூப்பில் நீங்கள் யூடியூபோட விதிமுறைகளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேனல் ஆரம்பிங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. எனக்கு கண் பிரச்சனை வந்துருச்சு, சொல்லி கொடுத்து ஃபோன் பார்த்து கண் பிரச்சனை வந்துருச்சு. இன்னும் என்னால் அந்த கண்ணை வந்து சரி பண்ண முடியல. இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை, என் குடும்பத்துடைய சூழ்நிலைக்காக நான் உழைக்கிறேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு பெண்ணும் தன் குடும்பத்துக்காகவோ உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. மறக்காமல் எனக்காக ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரட்டும். ஹைப் பாயிண்ட் நீங்கள் லைக் போட்டாலும் வரும், கமெண்ட் பாக்ஸை தள்ளுனாலும் வரும். என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக 3 புள்ளி மாதிரி இருக்கும், அது தொட்டிங்கன்னா அதுலேயும் ஹைப் பாயிண்ட்டுன்னு வரும். ஹைப் கொடுங்க, வாரத்தில் 3 ஹைப் கொடுக்கலாம். மனசார கொடுங்க, நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு கொடுங்க. ஓகே, பாய்.